நெக்ஸ்ட் என்னன்னா, அதுதான் ஒரு முக்கியமான பார்ட் ஏஜிங்ல, அதாவது ஃபாஸ்டிங். யாரு ரெகுலரா ஃபாஸ்டிங் இருக்காங்களோ இவங்களுக்கு வந்து ஏஜிங் ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாஸ்டிங்ல பல வகையான ஃபாஸ்டிங் இருக்கு. வாட்டர் மட்டுமே எடுக்கிற ஃபாஸ்டிங் இருக்கு, ஒரு நாளுக்கு வெறும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறது இருக்கு, ஒரு நாளுக்கு வெறும் 2 வேளை மட்டும் சாப்பிடுறது இருக்கு. இந்த மாதிரி பல வகையான கேட்டகரி இருக்கு ஃபாஸ்டிங்ல. இப்ப ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வகையான ஃபாஸ்டிங்கும் இருந்துக்கலாம். ஆனா எந்த ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப பெட்டர், ரொம்ப இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலிய வச்சுதான் மெஜாரிட்டி ஆஃப் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எலிய வச்சு ரிசர்ச் பண்ணாதான் குயிக்கா வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும். இப்ப இந்த ஃபாஸ்டிங் சம்பந்தமான ரிசர்ச் வந்து வெறும் எலி மட்டும் வச்சு இல்லாம எல்லா வகையான ரேட்டு, மைஸ், மவுஸ், அதுக்கப்புறம் ஈஸ்ட், ஃப்ரூட் ஃபிளைஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குரங்குகள், இவங்களை வச்சுலாம் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல மெயின் ரிசர்ச்சே வந்து இந்த ரேட் தான். நம்ம ரேட்ஸ் மட்டும் இந்த இதுல வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, ரேட்ஸை வந்து பல கேட்டகரியா பிரிச்சாங்க. ஒரு சில ரேட்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளுக்கு 3 வேளையும் அந்த ரேட்டை ஃபீடு பண்ணாங்க. ஒரு சில ரேட்ஸை வந்து ஒரு நாளுக்கு வெறும் 2 வேளை மட்டும் ஃபீடு பண்ணாங்க. இன்னொரு ரேட்டை வந்து ஒரு நாளுக்கு வெறும் 1 வேளை மட்டும் ஃபீடு பண்ணாங்க. இப்படி 3 கேட்டகரியா பிரிக்கும் போது